ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஜூஸியாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தயிர், சின்ன கப்பில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு உண்டான அளவு. ஒரு 1/2 லெமன் வந்து எல்லாம் புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் புழிஞ்சு இது கூட வந்து நம்ம இன்னும் உப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து இது கூட முக்கியமான பொருள் என்னென்னா, நம்ம வந்து தேங்காய் தாங்க சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் தேங்காய் இது கூட சேர்ந்து நல்லா கலந்து வைக்கும்போது இது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் விருப்பப்பட்டால் நம்ம பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு முக்கியமான பொருளே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சூப்பராக நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா உடையாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வரட்டும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இந்த மசாலா வந்து நல்லா உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இறங்கிடும். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இது வந்து அப்போ தான் டேஸ்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெய் வந்து காய வச்சு நல்லா சூடு பண்ணினப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்று நம்ம எடுத்து போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்கலாங்க. நான் இல்லாமல் வந்து ஒன்று எடுத்து போட்டு நல்லா மெதுவாக வேக விடுங்க. அதே மாதிரி ஒன்றா எடுத்து போட்டு நல்லா மெதுவாக பார்த்திங்கன்னா நல்லா மெதுவாக வேக விட்டு ஒன்றா புளி போட்டு நல்லா 2 சைடும் புளிப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலராக நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த கலர் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. நான் இன்றைக்கி நார்மல் மிளகாய்த்தூள் தான் போட்டேன். அதுக்கே வந்து கலர் சூப்பராக வந்துருக்கு. காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக ஜூஸியாக சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு முக்கியமான பொருளே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கடைசியில் நீங்கள் எல்லா மசாலா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமான டிப்ஸு. சூப்பராக வந்துடும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வரும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.